இதுதான் மனித வாழ்வு. அதனால பேசுறதெல்லாம் வேற, செயலெல்லாம் வேற. பேசுறதெல்லாம் வாழ்க்கையில நடைமுறைக்கு செய்ய முடியாது. எவனாலையும் என்ன பேசுவான், ஒன்றையும் செய்ய முடியாது. போன ஒரு 11ஆம் தேதி அந்த எதிர ரூப் போட்டோம் இல்லையா? ஒரு சதுரத்துக்கு 1000 ரூபாய் கூலி, 60 சதுரம், 2 மிஷின் ஜெல்லி போட்டது, 3000 ரூபாய் 3000 ரூபாய் வாடகை, 66,000 ரூபாய் கொடுத்துட்டா அவன் கதை முடிஞ்சு போச்சு. நம்ம சோறு போடணும், பிஸ்கட் கொடுக்கணும், டீ கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா கூலி காசு கொடுத்துட்டோம். ஆனால் நான் என்ன பண்ணேன், எல்லாம் ஏழை ஜனம். அந்த ஜனத்துக்காக என்ன பண்ணேன்னா, காலையில் எல்லாருக்கும் ஒரு பர்கர், ஒரு பெப்ஸு காலையில். மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்ட பிறகு என்ன பண்ண, ஒரு போலி, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ். அவனை கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ துட்டு செலவாகும்? இங்கே துட்டை பார்க்கக்கூடாது, புண்ணியத்தை மட்டும் பார்க்கணும். பார்த்தா தான் துட்டு தெரியாது. நீ துட்டை பார்த்துட்டீங்கன்னா பாவம் வந்து சேர்ந்துடும். இதெல்லாம் சரி வேலை செய்தான் கொடுத்துட்டேன். மத்தியானம் வடை பாயசம் சாப்பாடு. எவ்வளோ பேர்? 80 பேர், 60 பேர் ஜெல்லி போட்டால் ஜெல்லிக்காரன் வரைக்கும். அதுக்கப்புறம் இவங்க ஏற்கனவே செய்துக்கிற கொளுத்துக்கார இவங்கெல்லாம் ஒரு 20 பேர், 80 பேர் வடை பாயசம் சாப்பாடு. இந்த சாப்பாட்டுக்கு வந்தோடனே இவங்களுக்கு சாப்பாடு முடிஞ்ச பிறகு துணி கொடுக்கலான்னா கொடுக்க முடியாது, ஓடிடுவாங்க அவசரத்தில். அதனால என்ன பண்ணேன், சாப்பாட்டுக்கு வரும்போது டோக்கன் கொடுத்துருங்கடான்னு. அவங்க சாப்பிட்டு முடிஞ்சு கை கழுவு வரும்போதே ஒரு லேடிஸுக்கு ஒரு புடவை ஜாக்கெட்டு கையில் 100 ரூபாய், ஜென்ஸுக்கு ஒரு வேஷ்டி ஒரு டவுலு கையில் 100 ரூபாய். எவங்கன்னா கொடுத்துக்கிறேன் நான் உலகத்தில் சொல்லு? இல்லை சாமி, நான் ஒத்த பைசா கோதாது பிச்சைக்காரம்மா. ஆனால் கொடுக்கணும்னு என்னங்க இன்னும் தோணுது. இவ்வளோதான் நான் நம்மளால முடியும் தான் தோணுதை தவிர இவ்வளோ கொடுத்துட்டுனேன்னு நினைக்கவே இல்லை. அவன் வாங்கி சாப்பிட்டவங்க, அந்த பொம்பளைங்க அந்த ஆம்பளைங்க சொல்லிட்டு, உலகத்தில் நாங்கள் இது வரைக்கும் 1000 இடத்துல ஜெல்லி போட்டோம், இப்படி ஒரு மகானை பார்த்ததே இல்லை, நாங்கள் புண்ணியமாக இப்படி கொடுத்தாருன்ட்டு போதுங்க. இந்த வார்த்தை தான் மனுஷனுக்கு பலிக்கும். நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் பலிக்காது. கோடி கோடியாக வச்சுட்டு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போடுவேன். கட்சியில் உனக்கு சம்மந்தமே இல்லாத வந்து வாரி போடுவான். இப்படி மனிதன் எவனா கொள்ளச்சு சாப்பிடலான்னு சுற்றின்னு இருப்பான். அவன் கூட இருக்கும்போது 4 பேருக்கு நல்லது செய்ய அவன் வாய் வாழ்த்துட்டுமே. அந்த மாதிரியான மனசை உருவாக்கிக்கணும் நீ முதல்ல. அது இல்லாத நான் பணக்காரங்க, நான் இதே யாரா பணக்காரன்? கடவுள் ஒருத்தனை தவிர இந்த உலகத்தில் ஏகணும் பணக்காரன் கிடையாது. நீ பணக்காரன் உங்கள் வீட்டில், பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை விட பணக்காரன், பக்கத்து தெருவில் அவனை விட பணக்காரன். அப்புறம் யார்தான் இங்கே பணக்காரன்? நல்லவனா வாழ்டா, பணக்காரனா வாழணும்னு ஆசைப்படாத. நல்லவனா வாழ்ந்து கடினம் அந்த வாழ்க்கையை வாழ். கடவுள் உன்னை கூப்பிட்டு பணக்காரனா வாழ்ந்தேனே இங்கே தாண்டா பர்தேசா சுற்றணும். இதாம்மா என் வாழ்க்கை. சொல்லுமா. இப்போ பித்ருக்கள் சாபம்னு சொல்றாங்களே சாமி. ஆமாம்மா. அது எப்படி சாமி? அது செத்து போனவங்க திட்டு தான். என்ன யாரும் திட்டல இது வரைக்கும். ஏன்னா நான் பித்ரு ஒன்று இருக்குதுன்னு நான் நினைக்கிறது இல்லை. அப்படி ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா, அது ஒரு தொழில், அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. அவங்க அதை பொழப்பை கேட்கக்கூடாது. இந்து மத கோட்பாடு படி, ஆனால் இந்து மத கோட்பாடில் உலக மத கோட்பாடு படியே சொல்கிறேன், ஒரு மனிதன் செத்தான்னா மறுபடியும் அவன் பிறந்தே ஆகணும். உடல் இல்லாத ஆன்மா உழாவாத, ஆன்மா இல்லாத உடல் வாழாது இல்லையா? அது பிறந்த உடனே அந்த 10 நாள் 15 நாள் அந்த ஞாபகத்தில் சுத்தம். அதுக்கப்புறம் ஒரு உடல் எடுத்தால் தான் அது வாழ்வு. அப்போ வேற உடல் எடுத்து தான் ஆகணும், அது வேற பிறந்து தான் ஆகணும். அப்புறம் செத்து போன பிறந்தாய் போச்சு. எனக்கு எங்கேருந்து பித்ரு இருக்கிறான், ஏவமா இருக்கிறான்? நானும் எங்கள் அப்பாவை தேடி தேடி பார்க்குறேன்.